இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். 100க்கு அதிபதி ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார் என்று. இவருக்கு ஒரு தேவை, அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கான், வியாதியில மரித்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கான். அவனுக்கு எப்படியாவது இந்த இயேசு வந்து ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி தனக்கு அறிமுகமான சில நபர்களை இயேசுவினிடத்தில் அனுப்பி ஒரு விண்ணப்பம் பண்ணினான் என்று இதுல எழுதப்பட்டது. பாருங்க, அவன் 100க்கு அதிபதியா இருந்தாலும் அவனிடத்தில் அதிகாரம் உண்டு, அவனுக்கு செல்வாக்கு உண்டு. இந்த ஒரு வேலைக்காரன் இல்லைன்னா இன்னும் ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் அவனுக்கு உண்டு. அவனுக்கு அறிமுகமான ஏராளமான வைத்தியர்கள் உண்டு. ஆனா இப்ப பாருங்க, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இது எதுவுமே அவனுக்கு உதவியா இல்லை. அந்த வேலைக்காரனுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. அவன் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கான். ஒருவேளை அவனை இழக்க வேண்டியது வந்துருமோ அப்படிங்கிற பயம் கூட அவனுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. பாருங்க, எல்லாமே இருந்தும் அந்த ஒரு வேலைக்காரனுடைய ஆப்சன்ஸ் ஒரு பெரிய பாதிப்பு அவனுக்கு உண்டாக்கு என்பதனாலதான் இந்த ரெக்வெஸ்டே இயேசுநாதர்ட்ட வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு குறை இல்லை, மனசு நினைச்சதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விரும்பினதெல்லாம் செய்யறதுக்கு உடல்ல பலம் இருக்கு, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு குறைவு, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு பாதிப்பு, ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்துட்டுனா இதை மாதிரி ஆயிரும். இவனுக்கு எல்லாமே இருந்தது, ஆனா அவனுடைய விருப்பத்தின்படி தனக்கு பிரியமான வேலைக்காரனை குணமாக்க அவனுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்குதான் இயேசு. பாருங்க, அந்த இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்ட போது தாமதிக்காமல், ஈகோ பார்க்காம, பிரஸ்டீஜ் பார்க்காம, எனக்கும் அந்த இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லாம அவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவை உதவிக்கு கூப்பிட்டான். அதனால நீங்க ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க பிரேயரே பண்ணாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனா லைஃப்ல ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்க பாதிக்கப்பட்டு எவ்வளோ முயற்சிகளை செய்து உங்களால முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இயேசுவை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அந்த குறைவை தீர்க்க இயேசுவால முடியும். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர இயேசுவால முடியும். அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க இயேசுவால முடியும். உங்களுக்கு அந்த பிரியமான அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க இயேசுவால முடியும். ஆக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த 100க்கு அதிபதி செய்தது போல இயேசுவினிடத்தில் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பதுதான். நீங்க இருக்கிற இடத்துல அவரை கூப்பிடலாம். அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார்னு ஒரு சின்ன நம்பிக்கை உங்க உள்ளத்துல இருந்தா போதும். அவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு எல்லாருக்கும் சொந்தமா இருக்கிறார். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் உடனடியாக பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால என்னால எல்லாம் சமாளிக்க முடியும் சொல்லி தொடர்ந்து ஓடி 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 இந்த காரியத்தை மோசமாக்கிறாதீங்க. நிலைமை ரொம்ப பாதிப்புக்குள்ள போயிடாம இன்னைக்கு சரியான நேரத்துல இயேசு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். இயேசுவினிடத்தில் உங்க கவனத்தை திருப்புங்க. இயேசுவை கூப்பிடுவதற்கு ஒரு நேரம் எடுத்து மனதுல நல்ல ஒரு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமா ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு தேவையான அந்த காரியத்தில் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். தேவனே, யார் இன்றைக்கு உம்மை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு தங்களுடைய காரியத்திற்காக வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.